ஜேஸ்ல இருக்கிற வேர் அண்ட் லெட் கீவேர்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 பாயிண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப், எது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப்னு. இப்போ வேர் கீவேர்டுக்கு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். இப்போ வேரை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் லூப் கொடுத்து ஜஸ்ட் வந்து அந்த ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்த அந்த வேல்யூவையும் மேலே நம்ம டெக்ளேர் பண்ணி வச்சுருக்கிற வேர் கீவோட வேல்யூவையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் பார்ப்போம். இப்போ நான் வேருக்கு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 10 வந்துருச்சு. நம்ம ஃபார் லூப்பில் 0 and 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இன்க்ரிமெண்ட் ஆகி 0 and 1 வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது வந்து வெளியே இருந்ததுக்கான பிரிண்டிங். ஓகேவா? இதே மெத்தடை லெட் கீவேர்டுக்கும் எழுதுவோம். சேம் கான்செப்டை, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ அந்த வேர்க்கு பதிலாக லெட் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் அந்த இதை எழுதிட்டேன். ஸோ இப்போ எப்படி வந்து இது ஆக்ட் ஆகுன்னு பார்ப்போம். இதில் என்ன மெயின்னா, இப்போ வந்து லெட்டுங்கிறது ஃபார் லூப்குள்ளே கொடுத்துருக்கேன். லெட் கீவேர்டை வச்சு ஜேவை வந்து ஃபார் லூப்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபார் லூப்க்கு வெளியே நான் வந்து அந்த ஜேயை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா இங்கேயே நம்ம வந்து வெளியே பிரிண்ட் பண்ணோம், வந்துச்சு. இங்கே செக் பண்ணி பார்ப்போம். நாட் டிஃபைன் வருது. இதுதான் ஸ்கோப்புங்க. இது வந்து ஃபார் அப்படிங்கிறது இது ஒரு பிளாக். இந்த பிளாக்குள்ளே என்ன டெக்ளேர் பண்ணுறோமோ, அதாவது லெட் வச்சு டெக்ளேர் பண்ணுறது அந்த லூப், அதாவது அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் வேலிடாக இருக்கும். அதுக்கு வெளியே வேலிடாக இருக்காது. ஆனால் நீங்கள் வேர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அங்கே வெளியே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே வந்து அது வேலிடாக இருக்கும். இதுதான் வந்து இது ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்கிறாங்க வேற. இது வந்து பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹோய்ஸ்டட் டாப், அதாவது கம்பைலரில் வந்து ரன் பண்ணும்போது லைன் லைனாக ரன் ஆகும்ல. அப்போவும் இப்போ வந்து நம்ம இப்போ வேர் வேல்யூங்கிறது டெக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டெக்ளேர் பண்ணியிருக்காங்கிறத எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து எந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்கிறத அந்த லைனுக்கு போகும்போது அந்த வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணும். ஆனால் லெட் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து அந்த ஹோஸ்டட் வந்து எடுத்து வைக்காது. அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த வேர் வேல்யூ இங்கே வந்து இந்த லைனில் வந்து டெக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? இல்லை அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி தானே நினைப்போம். பட் இந்த வேர் வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதே நேரத்தில் இந்த லெட் வேல்யூக்கு வந்து எரர் காட்டுது. இது வந்து டிஃபைன் பண்ணலைன்னு காட்டுது. இதுதான் இதுக்குள் இடையே உள்ள வித்தியாசம். சரியா? முதலே வந்து இந்த இது வந்து ஹோஸ்டடாக எடுத்து வைக்காது. தேர்ட், இந்த வேர் வேல்யூவை வந்துட்டு ரீடெக்ளேர் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஒரு வேர் வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ அதே இதை திரும்பி வந்து டெக்ளேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வேல்யூவை கொடுத்து அதே வேரியபிள் நேம் கொடுத்து நான் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ 1023 கொடுத்தேன். இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது 23 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து லெட்க்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வேல்யூ அப்படியே டெக்ளேர் பண்ணி இதுக்கு வேற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ லெட் வந்து ஆல்ரெடி டெக்ளேர் ஆயிடுச்சு, நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து சில கன்ஃபியூஷன்ஸுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு லெட் கேரக்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு தடவை தானே யூஸ் பண்ண முடியும், ஒரு தடவை தான் டெக்ளேர் பண்ண முடியும். ஆனால் வந்து வேரியபிள் வேல்யூவை வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். திரும்பி லெட் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இந்த வேல்யூவை வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லெட் வேல்யூ 15ங்கிறது எனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3க்குள்ள டிஃப்ரென்ஸில் 3 பாயிண்ட்டை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஸ்கோப் வந்து வேர் கீவேர்ட், பிளாக் ஸ்கோப் வந்து லெட் கீவேர்ட். ரீடெக்ளரேஷன் வந்துட்டு லெட்டில் வந்து அலோவ் பண்ணாது. ஹோய்ஸ்டட் டாப், அதாவது முதையே வந்து இந்த வேரியபிள் என்னென்னலாம் இருக்கோ கம்பைலர் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வந்து வச்சுக்கோ வேர் யூஸ் பண்ணும்போது. ஆனால் லெட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே அது வந்து எடுத்துக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.